நாம இன்னைக்கு ஒரு இலக்கை நோக்கி ஒரு டூ வீலர்லயோ இல்ல ஃபோர் வீலர்லயோ போயிட்டு இருக்கோம். நம்ம போற பாதையில மேடு வரும், பள்ளம் வரும், தண்ணி இருக்கும், சேர் இருக்கும், சகதி இருக்கும், கற்கள் இருக்கும். இவ்வளவு இருந்தும் நம்ம தொடர்ந்து போயிட்டு தானே இருக்கோம். தொடர்ந்து போனா தானே நம்ம போய் அடையிற இடத்த போய் நம்ம சேர முடியும். நான் முள் இருக்கு, கல் இருக்கு, மேடு இருக்கு, பள்ளம் இருக்குன்னு நினைச்சு நம்ம வண்டியை ஓரம் கட்டிட்டு ஓரமா நின்னுடுறோம். இல்ல இல்ல, தொடர்ந்து போயிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி தானே வாழ்க்கையும். வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டு தான் இருக்கணும். அப்படி போனாதான் நாம நினைக்கிற லட்சியத்தை நம்மளால அடைய முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ராப்பகலா கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயோ இல்லை ரெண்டாவது அட்டம்ப்ட்லயோ நம்மளால வெற்றி பெற முடியலன்னா அதோட நம்ம சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அதுக்கு தான் நமக்கு பெரியவங்க சொன்ன கதை தான் இந்த முயல் ஆமை கதை. முயல் ஆமைனா முயலும் ஆமைன்னு எடுத்துக்கலாம். முயலாமை, முயற்சி செய்யாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் போச்சு இல்லையா? ஓட்டப்பந்தயம் போகும்போது முயல் முன்னால போயிடுச்சு. முன்னால போன முயல் என்ன நினைச்சது? நாம இலக்கை தான் கிட்ட வந்துட்டோமே, ஆமை என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்துட போகுது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அது தூங்க ஆரம்பிச்சிச்சு. முயற்சி எடுக்கல, ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கல. ஆனா ஆமை தொடர்ந்து முயற்சி எடுத்தது, அது வெற்றி பெற்றது. அதனால நாமளும் வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி எடுத்தோம்னா நம்ம நினைக்கிற இலக்கை நம்மளால அடைய முடியும். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.